ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம 14 ஜூலை முரளி, சண்டே அவ்யக்த முரளி பார்க்குறோம். இன்னைக்கு வந்து தலைப்பே பாபா சொல்றது என்னன்னா, 2 விஷயத்துல திடமா இருக்கணும், அதாவது டிட்டர்மைன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்று ஸ்வமானத்துல இருக்கணும், இன்னொன்னு என்ன ஆனாலும் மற்றவங்களுக்கு மரியாதை குறைக்கிறது, மரியாதை கொடுக்கறத விடக்கூடாது. அவங்க நமக்கு எவ்வளவு வேணாலும் நிந்தனை பண்ணட்டும், துரோகம் பண்ணட்டும், அடிக்க கூட செய்யட்டும், அந்த மரியாதையை விடக்கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல. நீங்க மரியாதை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து சர்டிபிகேட் கிடைச்சிடும்ன்றாரு. ஸோ இப்படி எல்லாம் சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் இப்போ எப்படி ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போறதுக்கு சர்டிபிகேட் வாங்கினா தானே போக முடியுது. அதே மாதிரிதான் சொர்க்கத்துக்கும் பாபா கிட்ட சர்டிபிகேட் அது கிடைச்சிடும். அடுத்தது நம்ம கிட்டயே நம்மளே நமக்கு சர்டிபிகேட், நம்ம செய்யற காரியம் நமக்கே சில சமயம் பிடிக்கலன்னா நம்ம எப்படி ஆக முடியும்? ஸோ அதுக்கு நமக்கு நம்ம திருப்தியா இருக்கணும். அடுத்தது பிராமண பரிவாரத்தை திருப்திப்படுத்தணும். ஸோ அவங்க மூலமா தான் நிறைய பிரச்சனைகள் வரும், லௌகீகத்திலயும் வரும். ஸோ ஸ்ரீமத்தை மீறக்கூடாது, அதே நேரத்துல அவங்களுக்கு மரியாதை குறைவா பேசிடக்கூடாது. நம்மளை பத்தி அவங்க பயங்கர மோசமா பேசுவாங்க, ஆனா நம்ம மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் மெயினா சொல்றாரு. அடுத்தது ஸ்வமானத்துல இருக்கணும். ஸ்வமானம் அப்படின்னா சுயமரியாதை, ஆத்மாவுடைய சுயமரியாதை. கலியுக பாஷையில வர சுயமரியாதை கிடையாது. கலியுகத்துல வர சுயமரியாதை வந்து தன்மானம்ட்டு அகங்காரத்துல சொல்லுவாங்க, அது கிடையாதுன்றார். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். இந்த சுவமானம் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கறதுனால நீங்க பாப் சமானம் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கரெக்ட். அடுத்தது வந்து பாபாவுக்கு வந்து இந்த சின்ன உலகம், பிராமணர்களுடைய உலகம், உச்சி கொடுமைன்றது கம்மியா தானே இருக்கும், தலையில இருக்கிற ஒட்டுமொத்த முடிவு கம்பேர் பண்ணும்போது. ஆனா அந்த கம்மியானவர்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மேல மட்டும் ஏன் பாபாவுக்கு அதிக அன்பு இருக்குது? இத்தனை பேரும் பாபாவுக்கு குழந்தைதான், ஏன் அவங்களுக்கு மட்டும் அதிக அன்பு இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. அது என்னன்னா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, தெய்வீக மத்தவங்களோட மத்த எல்லாத்துலயும் நம்ம கீழானவர்களா கூட இருக்கலாம், ஆனா கடவுளை கண்டுபிடிச்சோம் பாருங்க. மத்தவங்க இத நம்மள விட ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா கடவுளை கண்டுபிடிக்கலையே. அட போடா, கடவுள் வந்து ஒன்ட்ட பேசுறாரான்னுவாங்க. எந்த மதத்துல இருக்கு, எந்த வேதத்துல இருக்கு, எந்த கடவுள்டா சொன்னான்னுவாங்க. அதனாலதான் பாபாவுக்கு நம்ம மேலதான் பிரியம் அப்படிங்கிறாரு. சோ அந்த தெய்வீக கண்ணும் தெய்வீக புத்தியும் நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, எந்த விஐபிக்கும் கிடைக்கல, எந்த சாது சன்னியாசிக்கும் கிடைக்கலன்றார். சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு எல்லாருடைய கண்கள்லயுமே இதுதான் தெரியுது. பாப்தாதா வந்து 6 மாசத்துக்கு வீட்டு பாடம் கொடுத்திருக்காரு, ஹோம்ஒர்க். அதனுடைய நினைவு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. கரெக்ட். சம்பூர்ணமாகிறதுக்காக கொடுத்த ஹோம்ஒர்க், அல்லது அது சம்பந்தமா ஏதோ ஒண்ணு கொடுத்திருப்பாரு. சோ அது ஞாபகம் இருக்கான்ட்டு கேக்குறாரு. அப்புறம் அந்த ஹோம்ஒர்க் வந்து அடிக்கடி பாபா நினைவுபடுத்துறாரு. ஏன் நினைவுபடுத்துறாரு அப்படின்னு அவரே கேக்குறாரு. ஏன்னா வந்து நேரம் வந்து நெருக்கத்துல இருக்கு, மனம் இளைஞனா இருந்தா கூட உடல் வந்து வயோதிகர்களா மாறிக்கிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். மனசால நமக்கு ஊக்குற்சாகம் இருக்கும், ஆனா உடம்புக்கு டைம்னு இருக்குல்ல, ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனுடைய அம்மா போயிடும்ல. எவ்வளவு நேரம் இதே உடம்புல இருப்பீங்க? எவ்வளவு நேரம் சங்கமயுகம் மட்டும் இருக்கும்? அதுக்குள்ள பக்தர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, குரல் கேக்குதா? என்னன்னு கூப்பிடுறாங்க? சுகத்தை கொடுப்பவரே, அமைதியை கொடுப்பவரே, உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பவரே, ஒரு துளியாவது அதுல கொடுங்கன்றாங்க. அந்த கேக்குறவங்களுடைய வரிசை நீளமா இருக்கு, எல்லா கோயிலையும் கூட்டமா நிக்கிறதெல்லாம் நமக்கு கிட்ட கேக்குறது தான். அப்ப நீங்க தயாராகலையே, உங்க நிலையை பாருங்க. அவங்களுக்கு எப்ப நீங்க ஆசையை பூர்த்தி பண்ணுவீங்க? கியூல நிக்க வைக்க கூடாதுன்றார். டக்குன்னு அப்படி ஒரு வினாடி பார்வையில திருப்தி அடையணும். திருப்பதி ஸ்ரீரங்கம் எல்லாம் போனீங்கன்னா டக்கு டக்கு தள்ளி விடுவாங்க. ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்ட்ல நீங்க திருப்தி படுத்திடணும். ஆகிடுறாங்கல்ல பக்தர்கள். ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட் தான் பாப்போம்னு தெரிஞ்சுதானே 8 மணி நேரம் லைன்ல நிக்கிறாங்க. சோ அந்த அப்ப அவ்வளவு நேரம் அவங்க நிக்கிறாங்க, ஆனா நீங்க அலட்சியமா இருக்கிறீங்களா? அதை கேட்கிற சூப்பர் பாயிண்ட் சிஸ்டர். அதுவும் குழந்தைங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது அவ்வளவு அன்பா சந்திக்கிறாங்களாம்.
சோ பாபாவுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குதாம். அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தைங்க அன்பா இருக்கிறது பிடிக்கும் தானே. ஆமா. அடிச்சுக்கிட்டு இருந்தா பிடிக்காதே. ஐயோ நம்ம இருக்கும்போதே இப்படி அடிச்சுக்கிறாங்களே, எங்களுக்கு அப்புறம் நீங்க என்னடா பண்ணுவீங்கன்னு தோணும்ல. அப்ப பாபாவுக்கு வந்து மத்தவங்க என்ன பண்ணாலுமே நாம அமைதியா பொறுத்துட்டு போறதும் பிடிக்கும். அப்ப பாபாவுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடக்கணும், அவ்வளவுதான். சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் பாபா சொல்றாரு, நீ பாபாவுடைய பிரத்யட்சதா இன்னும் ஏன் விரைவில் ஏற்படல, பாபா இன்னும் யாருக்குமே நிறைய பேருக்கு இன்னும் ஏன் தெரியல, என்ன காரணத்தினால அது தடையா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. சூப்பர். அது காரணம் வந்து பாப் சமான் நம்ம ஆகணும். ஏன் ஆகல, நம்ம ஆகணும், ஏன் ஆகலன்னு கேக்குறாரு. ஏன் ஆகல, எப்படி ஆகுறதுன்னு சொல்றாரு. அதாவது இங்க வந்து இந்த 2 வார்த்தை எப்படி என்ன ஆகணும் எப்படி ஆகணும்னு கேட்கவே முடியாதுன்ற. என்ன ஆகணும், பாபாக்கு சமம் ஆகணும், அந்த வார்த்தையிலே வந்துடுது. எப்படி ஆகுறது, பாபாக்கு சமமா யார் ஆனா, பிரம்மா பாபா ஆனார், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்ற. ஒவ்வொரு அடியிலும் அவர் கால் வச்ச ஒவ்வொரு அடியிலும் நீங்களும் கால் வச்சு போங்க. இதனால்தான் முருகனுடைய பாதம், விஷ்ணு பாதம் அங்கங்க வச்சிருப்பாங்க, அவருடைய கால் பட்ட இடம், ராமருடைய பாதம். இதோடைய அர்த்தம் என்னன்னா, பாபா நடந்த வழிப்படி நாம அடி மேல அடி எடுத்து நடக்கணுமே தவிர, ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் போய் அடைஞ்சாருன்னா அவரை ஃபாலோ பண்றதுதானே புத்திசாலித்தனம். குருடர்கள் கூட ஃபாலோ பண்ணிடுறாங்க அந்த குச்சியை வச்சுக்கிட்டே. ஒரு குருடர் போவாங்க, குச்சால தட்டி தட்டி பின்னாடியே கையை பிடிச்சிட்டு போயிடுறாங்கல்ல. அப்ப மாஸ்டர் சர்வசக்திவான் 3 கண்கள் இருக்கு, 3 காலம் தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஃபாலோ பண்றதுன்னு கேக்குறேன். சொல்லுங்க சிஸ்டர். பாபா கேக்குற எல்லா சேவை நிலையத்திலையும் பிராமண ஆத்மாக்களுடைய வீட்லயும் பிரம்மா பாபாவுடைய சித்திரங்கள் நிறைய இருக்கு. வெறும் சித்திரங்கள் மட்டும் வச்சிருந்தா போதுமா, அந்த சித்திரங்களை பார்க்கும்போது அவர் எப்படி இப்படி ஆனாரு, அந்த சரித்திரம் நினைவுக்கு வருதா அப்படின்னு கேக்குறாரு. சூப்பர் சூப்பர், கரெக்ட். பாபா வீடுனாலே இருக்கும், சென்டர்னாலே பிரம்ம பாபா போட்டோ இருக்கும். எதுக்கு வைக்கணும், நினைக்க வேண்டியது சிவபாபா தானே, எதுக்கு பிரம்ம பாபா போட்டோ வைக்கணும் யோசிக்க மாட்டோம் நம்ம. அப்ப பிரம்ம பாபா நினைக்கிறதுக்கு வைக்கல, நினைத்து அப்படி ஆகி இருக்கிறாரு அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் வரணும், அவருடைய சரித்திரம் ஞாபகம் வரணும்ன்ற. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணணும், அவர் என்ன பண்ணாரோ அதை காப்பி பண்ணுங்க, அவ்வளவுதான். உங்களுக்குன்னு தனி வழியை உருவாக்காதீங்கன்ற. பிராமணர்களுக்கு தனி வழி கிடையாது, பிரம்மா வழி எதுவோ அதுதான் பிராமணர்களுடைய வழி. அப்புறம் சிஸ்டர் பாபா சொல்றது, பாபா வந்து குழந்தைகள் கிட்ட அவங்கள தைரியப்படுத்துறதுக்காக சில கேள்விகள் கேக்குறாரு. நிறைய அதிகமான தண்ணீர் குடிக்கணும், நிறைய மிளகாய் சாப்பிடணும் இந்த வாழ்க்கையில, அப்ப இது எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படி இருப்பீங்களா, பக்கா பண்றாரு. கரெக்ட். அது வந்து ஏன்னா அந்த சங்கமிப்ப வாழ்க்கை வந்து சாதாரண வாழ்க்கை கிடையாது. பொறுத்துக்கணும், நிறைய பொறுத்துக்கணும், பொறுத்துக்கிட்டே இருக்கணும். 2 பக்கமா அடி விழும், லௌகீகத்திலும் விழும் அலௌகீகத்திலும் விழும். என்னானாலும் இந்த ஆத்ம ஜோதி அணையக்கூடாது. அந்த ஆத்மாவின் குணங்கள் தான் அந்த ஜோதின்றது. குணம் குறையக்கூடாது, தெய்வீக குணம். அப்ப என்ன சொன்னீங்க ஆக்சுவலா? நிறைய அதிக தண்ணீர் குடிக்கணும், சாப்பிடணும். கரெக்ட். அது வந்து குழந்தைங்களுக்கே சொல்றாரு, அம்மாவும் அதை கேட்பாங்க. சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாராம், டக்குன்னு குழந்தைங்க கண்ணு கிட்ட போய் 2 கையால கை தட்டு வரோம். அப்ப கண்ணை மூடிட்டாங்கன்னா ஃபெயிலாம். பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பயப்படுற, கை தட்டுறதுல என்ன சவுண்ட் வரும், கடைசியில அந்த உலக அழிவின் போது என்னென்ன சவுண்டு கேட்கும், அப்ப எப்படி உனக்கு பயம் இல்லாம இருக்கும்னு கேட்பாராம் குழந்தையா இருக்கும் பொழுதே. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய லட்சியம் கேட்டாலும் பாபாக்கு சமமாகணும்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கு குறையா இருக்கிறது என்னன்னா, இப்ப ஒரு பொருள் ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா 4 பக்கமும் உறுதியா இருக்கணும். 3 பக்கம் உறுதியா இருக்குது, ஒரு பக்கம் உறுதியா இல்லைன்றார். அது என்னன்னா, சங்கல்பம் கரெக்டா வைக்கிறீங்க, லட்சியம் கரெக்டா வைக்கிறீங்க. ஆனா பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, அந்த திடத்தன்மை குறைவா இருக்கு, வீக் ஆயிடுது. அதுக்குதான் என்ன பண்ணணும்னா, அதுதான் இன்னைக்கு முரளியோட சாரமே. உயிரே போனாலும் அழிந்து போனாலும் செய்த சங்கல்பத்தை விடமாட்டேன்னு இருக்கணும்ன்ற. மத்தவங்க முன்னாடி தலை குனியணுமா, அவமானப்படுத்தணுமா, உயிரோட இருந்துகிட்டே இறந்துகிட்டே வாழணுமா,
உங்களை வளைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இந்த சங்கமிக வாழ்க்கை ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு கேட்கணுமா? பரவாயில்ல, ஆனா செய்த சங்கல்பத்தை விடக்கூடாது. சோ இது என்னன்னா மெயினா பிரம்மச்சரிய விரதம் மற்ற எல்லாத்துக்குமே பொருந்தும். இதை நினைவாக மகாபாரதத்துல பீஷ்ம பிதாமகருக்கு அவரும் பிரம்மச்சரிய விரதம் சத்தியம் பண்ணியிருப்பாரு. அப்ப அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமான அந்த சத்தியவதியுடைய அப்பாவே சொல்றாரு கல்யாணம் பண்ணிக்க. அப்ப அவர் சொல்வாரு, சத்திரியனுடைய சுவாசம் கூட நிக்கும், ஆனால் அவன் செய்த சத்தியத்தை அவன் மீற மாட்டான். அப்படி மீறிட்டான்னா அவனுடைய சுவாசம் அவனை விட்டு போயிடும்ன்ற. இப்ப சுவாசமாக இருக்கணும் சங்கல்பன்ற. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தான் உயர்ந்த பதவி. குறிப்பாக இது திருமணமாகி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். அதனாலதான் மாதாஸ் பயங்கர உயர்ந்த பதவி அடைய முடியுன்றார். ஏன்னா ஒவ்வொரு கஷ்டமும் பாபா கிட்டேயே அவங்களை இழுத்துட்டு போகும். இப்ப குமாரியாக இருக்கிறவங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அலட்சியமா விட்டுருவாங்க அவங்களுக்கு. இங்க கணவன் அடிக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறவங்க அடிக்கிறாங்கன்னு போதெல்லாம் பாபா கிட்டேயே போகும் புத்தி. அதான் சொல்ற, உயிரே போனாலும் செய்த சத்தியத்தை மீறக்கூடாது. நான் இப்படித்தான் இருப்பேன், அமைதியாதான் இருப்பேன், அன்பாதான் இருப்பேன், உயிரே போனாலும் தூய்மை விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்காக நீங்க என்ன அவமானத்தை பொறுத்துக்கினாலும் பொறுத்துக்கோங்கன்ற செம பவர்ஃபுல்லான லைன். அந்த முரளில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். சொல்லுங்க சிஸ்டர். பாபா அந்த சங்கல்பத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லுங்க. சங்கல்பம் திடமா இருக்கா? என்ன சங்கல்பம் அப்படின்னு கேக்குறாரு. பாப்சமான் ஆகியே தீரணும் அப்படின்ற சங்கல்பத்துல திடமா இருக்கீங்களா? ஆகணும் கிடையாது, ஆகியே தீரணும் இல்லையா? ஆகணும், நாராயணன் ஆகணும், தூய்மை ஆகணும், ஆகியே தீரணும், அப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு திடமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து சங்கல்பத்தை தளர்த்திக்காதீங்கன்ற. உதாரணத்துக்கு தூய்மையான உணவு. திடீர்னு ஒரு வெளியில போறீங்க, சரி அப்படியே போய் ஹோட்டல்ல ஒரு வெட்டிட்டு வந்துடலாமே, அல்லது ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, பெரும்பாலும் சாப்பிடக்கூடாது, எடுத்துட்டு போகணும், சரி அதையும் மீறி திருஷ்டி கொடுத்து சாப்பிடுறீங்க, அங்க நல்ல வெங்காயம் அது இதுன்னு கலக்குறாங்க, குறைஞ்சபட்சம் அதை ஒதுக்கியாவது வைக்கணும்ல. அப்ப இதுதான் நல்ல வாய்ப்புன்ட்டு அப்படி சாப்பாட்டுக்கு மட்டும் சொல்றேன், எல்லாத்துக்குமே இப்படிதான். ஒரு சின்ன அந்த சின்ன கேப் கிடைச்சா மாயா பூந்துடுவோம் இல்ல. இங்க பாபா சொல்றல, ₹1 திருநாளும் திருடுதான், ₹1,00,00,000 திருநாளும் திருடுதான். அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாருங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, சங்கல்பம் எடுத்த சங்கல்பம் எவ்வளவு நிந்தனை பண்ணாலும் போகக்கூடாது. பொறாமைப்பட்டாலும் அவமானப்படுத்தினாலும் உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் நீங்க மத்தவங்க மேல வைக்கிற சுப சங்கல்பம் சுப பாவனை அழியக்கூடாது. அந்த ஒரு இது வரும் இல்லையா, ஒரு அம்மாவை பரசுராமன் கழுத்தை வெட்டி எடுத்துட்டு போவார் தராசுல. போகும்போது கல்லு தடுக்கி விழும்போது அவங்க அம்மா பார்த்து போ மகனேன்னு வாங்கலாம். அவன் தான் கொலையே பண்ணான். அதோடைய அர்த்தம் என்னன்னா, நாம தான் பூர்வ ஜாத்மா, எல்லாருடைய முன்னோர்கள். இப்ப இருக்கிறவங்க தான் நமக்கு துக்கம் கொடுப்பாங்க, அல்லது சொர்க்கத்துல பிரஜையா வரவங்க அல்லது வேலைக்காரனா வரவங்க துக்கம் கொடுப்பாங்க. அப்ப அவங்க மேல நமக்கு அந்த கருணை இருக்கணும். நாம தானே எஜமானன், அன்பான எஜமானன் தானே. அதனால என்ன ஆனாலும் சுபபாவனை போகக்கூடாதுன்ற. ஏன்னா நீங்க உங்க டைட்டிலே என்ன, மாயாவை வென்றவர், இயற்கையை வென்றவர், உலகத்தை வென்றவர்னு சொல்றீங்க. அதான் உங்க தொழில். அப்ப உலகத்தையே மாற்ற தெரிந்த ஒருத்தர் தன்னுடைய பழைய சமஸ்கார வசமாகி துக்கம் கொடுக்கிறாருன்னா, அடிக்கவே செய்யறாரு, உங்களை அசைச்சு பார்க்க ட்ரை பண்றாரு அப்படின்னா, அவர் கொடுக்கிற துக்கத்தை எல்லாம் சுகமா மாத்த தெரியாதா இல்லையா? சுபபாவனை தெரியாம செய்து குழந்தை எட்டி வச்சா வலிக்குமா? அந்த மாதிரி. ஏன்னா இது நிறைய அப்பா அம்மா கிட்ட பார்க்கலாம். அவங்க பையன் தண்ணி அடிச்சுட்டு அடிப்பான், ஆனா கோபமே வராது. ஆச்சரியமா இருக்கும். எந்த குழந்தை பயங்கரமா துக்கம் கொடுக்குது அப்பா அம்மாவுக்கு, அந்த குழந்தைக்குதான் அப்பா அம்மா சொத்தை எழுதி கொடுப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். கம்முன்னு இருக்கிற குழந்தைய டீல்ல விட்டுருவாங்க. அது என்ன கணக்குனே புரியாது. பட் அந்த கெட்ட விஷயத்தை விட்டுலாம். பட் நல்ல விஷயம் பாருங்க, பொறுத்துக்கிறாங்கல்ல, அதுதான். அப்ப உலகத்துக்கே நீங்க தாய் தானே. அவங்க லௌகீக உணர்வுல இருக்கிறாங்க, அதனால ஒரு குழந்தைக்கு மட்டும் தாயா நினைக்கிறாங்க. ஆனா நீங்க உலகத்துக்கே தாய் தானே, உலகத்துக்கே தந்தை தானே நம் கணவர் சிவபாபா. அப்ப சிவபாபாவுடைய மனைவினா உலகத்துக்கே தாய் தானே. அப்ப இந்த நிந்தனையை பொறுத்துக்க முடியாதா? திட்டுறவங்கள ரோஜாவை ஆக்க முடியாதா? அந்த சுப எண்ணம் தான். அந்த நல்ல இது திடீர்னு ஒரு படத்தோட ஞாபகம் வருது. குணான்னு ஒரு கமலாசன் படம்.
அதுல வந்து நடிகைய ஹீரோயினை வந்து கடத்திட்டு வந்துடுவார், அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அப்ப வந்து கமல் பயங்கர டார்ச்சர், சங்கிலியால கட்டி வைப்பான், அது இதுன்னு பண்ணுவான். அந்த பொண்ணு பேசவே மாட்டா, உம்முன்னு இருப்பா. அதுக்கப்புறம் பயங்கரமா திட்டுவா இங்கிலீஷ்ல, டு யூ ஹேவ் சென்ஸ் இடியட், அது இதுன்னு கண்ணா பண்ணான்னு திட்டுவா. உடனே கமல், ஆடா எவ்வளவு அருமையா பேசுற, இவ்வளவு அற்புதமான வாய்ஸை வச்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்த. ஆக்சுவலா அவ திட்டுவா, ஆனா இவன் வேற ஒரு விஷயத்த ரசிக்கிறான். சோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை குழந்தையா பார்க்கும்போது நமக்கு கருணை வரும். எப்படி இருந்த குழந்தை இப்ப தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் கண்ணா பின்னான்னு பேசுறானா, அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டு சிலர் வந்து நல்லா இருக்கிறவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவனே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சோ அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தானே அவங்க. அதுக்காக தானே 3 கால ஞானத்தையே கொடுத்திருக்காரு, எல்லாமே ஆரம்பத்துல நல்லவங்களா இருந்தாங்கன்ட்டு. அப்ப அவங்களுடைய அதிர்ஷ்டம் இல்ல, திட்டி பாவத்தை சேர்த்து தண்டனையும் அடைய போறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு கருணை தானே வரணும். அது மட்டும் இல்லாம அவங்க அது அவங்களுடைய உண்மையான குணம் இல்ல, இப்ப வந்த குணம் தானே. ஆத்மான்னு பாக்கும்போது அவங்களுடைய உண்மையான குணம் இது கிடையாது. கரெக்ட். இப்ப ஒரு பையன் கஞ்சா அடிக்ட் ஆகி அம்மாவை போட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா. அவங்க பொறுத்துக்குவாங்க ஓரளவுதான், ஒரு லெவலுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. வீட்டுல இருக்கிற பொருள் நகையெல்லாம் வித்து அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறான்னா ஒரு டைம்க்கு என்ன பண்ணுவாங்க, அவனை தூக்கி சீர்திருத்த பள்ளியில போடணும், போலீஸ்க்கு ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்ப அவன் திட்டும் பொழுது அவங்களுக்கு கோபம் வராது, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேனே, போய் கஷ்டப்பட போறானேன்னு அழுகதான் வரும். ஏன்னா இப்ப கூட அவனுடைய குணத்தை மாத்திக்கிட்டா இவங்க மனம் மாறும், ஆனா அவன் மாறல. அந்த மாதிரி இவங்க பட போற கஷ்டத்தை நினைத்துதான் நீங்க அழுவீங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்ன நினைச்சு அழுவாதீங்க, உங்களை நினைச்சு அழுவுங்க, நீங்க பண்ண பாவத்தை நினைச்சு அழுவுங்கன்றாரு. ஆனா இங்க வந்து நம்ம பாவத்துல இருந்து வந்துட்டோம். பட் மற்ற என்னோட குழந்தை, அது என் குழந்தையா இருக்கலாம்ல, உங்களுக்கு துக்கம் கொடுக்குற வேற யாரோ, முதலாளியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு ஜென்மத்துல குழந்தையா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா கணக்குல இருக்கிறதுனால தானே பக்கத்துல வருது. சோ அப்ப அது நல்லா ஆகணும், உங்க சொந்த குழந்தையா இருந்தா நல்லா ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கும்ல, அந்த மாதிரி நினைக்க முடியாதா? மாயாவையே உங்களால மாத்த முடியுது, இயற்கையை மாத்த முடியுது, உலகத்தை மாத்த முடியுது, ஒரே ஒரு பிராமண ஆத்மாவை மாத்த முடியாதான்றார். அதே சுப சங்கல்பத்தை வச்சுதானே எல்லாரையும் மாத்துறீங்க, அதனால்தான் சுப சங்கல்பத்தை விடாதீர்கள், அதுல உறுதியா இருங்க. சுப சங்கல்பம் அதாவது சுபமான எண்ணம், நல்ல எண்ணம், பாசிட்டிவான எண்ணம், இதத்தான் வைப்பான் அவங்க என்ன பண்ணாலும் சரி, அப்படிங்கறதுல உறுதியா இருக்கணும். அப்பதான் கடைசி நேரத்துல அப்படி ஒரு வினாடியில பார்த்த உடனே அவங்களுடைய துக்கம் போகும். அப்போ அதை பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுல துக்கம் கொடுக்குறாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ட்ரைனிங் கொடுக்குறாங்க கடைசி நேரத்துக்கு. பாபா அவங்களை கருவியாக்கி ட்ரைனிங் கொடுக்குறாரு. சரி, அடுத்தது சிஸ்டர். அது நம்ம அப்புறம் பாபா சொல்ற அந்த பிரச்சனைகள், அந்த வரக்கூடிய பிரச்சனைகள் மூலமா நீங்க உங்களை பாப்சமான ஆக்குறதுக்கான சங்கல்பமா மாத்திருங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மள திடமாக்குறதுக்காக வருது, பாபாவுக்கு சமமா மாறுவதற்காக நமக்கு உதவி செய்யுது, அப்படி மாத்துங்க சுப சங்கல்பமா அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா. பாபா கேக்குறாரு, எப்ப பிராமண பிறப்பு எடுத்தீங்களோ அப்பவே நிச்சயம் பண்ணிட்டீங்க, நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர்னு. அது அந்த காலம் வேணா வேறுபடலாம், ஒரு வினாடியில மாறி இருக்கலாம், இல்ல ஒரு மாசத்துல, அந்த நாட்கள் வேணா எவ்வளவு வேணா எடுத்திருக்கலாம். ஆனா நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவன்ற மனசார அதை நம்ம நம்பிட்டோம். அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, மாயாஜித் ஆவேன் அப்படின்னு மாயாவுக்கு சவால் விடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பாபா குழந்தை ஆனதே அதுக்குதான். முருகன் பிறந்ததே சூரபத்மனை அழிக்கிறதுக்கு தான்னுவாங்க. துர்கை அவதாரம் எடுத்ததே மகிஷனை அழிப்பதற்கு தான். சோ ஒரு அவதாரமும் அதுக்குதான். அதே மாதிரி நம்ம அவதாரம் எடுத்ததே மாயாவை அழிக்கிறதுக்கு தான். சோ அப்ப மாயாவுக்கு சவால் விடுறோம், உன்னை நான் அழிச்சு காட்டுறேன்டான்ட்டு. அப்ப அது ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிறார். சோ அப்ப அது பிறந்ததே இதுதான், இதுக்குதான்றத உணர்றதுக்கே முருகனுக்கு ரொம்ப நாள் ஆகுது. முருகனுக்கு தெரியாது அது. சோ அந்த மாதிரிதான் நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்குதான் பக்காவாகிறோம். நான் பிறந்ததே மாயா அழிக்கதான், நான் என்ன மாயா கூட கொஞ்சிட்டு இருக்கிறேன், அது இருக்கணும். சோ அடுத்தது சிஸ்டர். அத மாயாவுக்கு சவால் விட்டீங்கனாலே பிரச்சனைகள், விஷயங்கள், குழப்பங்கள் இதெல்லாமே மாயாவுடைய ராயல் ரூபம் தான். அது வரக்கூடிய அந்த எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சூப்பர். அதுலயும் முக்கியமா ஒண்ணு சொல்றாரு பாருங்களா, உங்களுடைய சென்டர்ல இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, மாற மாட்டாங்க. உங்க இடம் மாறாது, வேலை பார்க்குற இடம் மாறாது,
குடும்பத்துல இருக்கிறவங்க மாற மாட்டாங்க, நீங்க தான் மாறணும். வரக்கூடிய பிரச்சனைகள் விஷயங்களும் மாறாது, நீங்க தான் மாறணும் அதுக்கேத்த மாதிரி. அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா அப்படியே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு உங்களை மாத்திக்கணும், சகஜமா எடுத்துட்டு போயிடணும். அது எப்படி சாத்தியம்? டிராமா எதுவும் புதிதல்ல, பாபாவோட விலகி பாக்குறேன், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அது என் கணவன் கிடையாது, என் குழந்தை கிடையாது, நான் விலகி, நான் செத்துட்டேன், நான் தனியா சூக்ஷ்மவதனத்துல இருக்கிறேன். மேல வந்து பார்க்க சொல்றாரு, கீழே நடக்கிற விளையாட்டை பாருங்கன்ற. மேல இருந்துட்டு உங்க உடம்பே அங்க நின்றுட்டு இருக்குது, அமைதியா இருக்கிறத பாக்குறீங்க, ஹீரோன்னு பாத்துட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்களை மட்டும் பாருங்க, மத்தவங்களே பாக்காதீங்கன்ற. பார்த்தா உங்களை அறியாம கீழே வந்துடுறீங்கன்ற. அதனாலதான் கர்ணன் வந்து கீழே அவனுடைய தேரு காலும் அந்த சக்கரம் உடஞ்ச உடனே கீழே வந்துடுவான். வந்த உடனே அர்ஜுனனை நீ இறங்கன்னுவான். கிருஷ்ணர் சொல்வாரு இறங்காத. அதோட அர்த்தம் என்ன? சூக்ஷ்மதனத்தை விட்டு இறங்காத. இறங்கினா மாட்டிக்கும். இதை நடக்கிற எதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம சேர்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. பாபா குழந்தைய பிறந்தப்பே கலியுகத்துக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. சோ அதனால மத்தவங்களை மாத்துறது நம்ம வேலை இல்ல, நம்மளை மாற்றி காட்டணும். மாயா என்ன ரூபத்துல வந்தாலும் பயப்படாதீங்கன்ற. பல ரூபத்துல வரும். கூட இருக்கிறது யாரு? அந்த கொடை நிழலுக்குள்ள வருமா? இப்ப அந்த உற்சவமூர்த்தியை எடுத்துட்டு ஊர்வலம் வருவாங்க கோயில்ல, கண்டிப்பா கொடை இருக்கும் தலைக்கு மேல. அது நைட்டு வந்தாலும் சரி, பகல்ல வந்தாலும் சரி. அப்ப என்னன்னா, கலியுகத்தை சுத்தி பார்க்க வந்தாலும் பாபா நினைவுன்ற குடையோட சுத்துங்க, மாயா கிட்ட நெருங்காது, பாபாவோடவே இருக்கணும். சோ அப்ப மாயா என்னென்ன ரூபத்துல வரும்னா, இது மாயான்னு கூட உணர முடியாத அளவுக்கு வருமா. தாதிங்க சீனியருங்களும் இது மாயா பிரதர், மாயா சிஸ்டர்னு வாங்க. இல்ல உங்களுக்கு தெரியாது தாதி, இது நிஜம்தான் அப்படின்னு சொல்லுவீங்களாம். பாபா சொல்றாரு, இப்படி எல்லாம் பயப்படாதீங்க, இவங்க இப்படி அவங்க இப்படி பயப்படாதீங்க. ஏன்னா மாயா உள்ள பூந்துச்சு, மாயா அழிய போகுது. ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, அதோடைய காலம் முடிய போகுது. நீங்க கம்முன்னு இருங்க, ஒன்னும் பண்ணாதுன்ற. ஒன்னும் பண்ணாது, நீங்க அமைதியா இருங்க. எந்த அளவுக்கு அழிவு நெருங்குதோ அந்த அளவுக்கு அது கையில கால்ல கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசும். பேய் பிடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அது போறதுக்கு முன்னாடிதான் இந்த ஆட்டம் ஆடும். பவர்ஃபுல்லா இருக்கும். நோய் கூட சொல்லுவாங்க, வியாதி கூட குணமாக போகுதுனாலே அதிகமாயிட்டு அதுக்கப்புறம் குணமாகணும். கரெக்ட். அப்ப வந்து என்ன பண்ண போகுதுன்னா, மாயா உங்களுக்கு தலை வணங்க போகுது, அதான் நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்ச நேரத்துல உங்களை தலை வணங்குறதுக்கு இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆடும். இது மாயாவுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கும் பொருந்தும். மனிதர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் துக்கம் கொடுக்குறாங்களோ அத்தனை பேரும் தாயேன்னு கற்பூரம் கழிச்சு உங்க காலில் விழுவாங்க. ஆனா இப்ப அவங்கதான் உங்களை மிதின்னு மிதிப்பாங்க. இதை நம்ம வந்து 3 கால ஞானிகள் இல்லையா, அந்த கடைசி நேரத்தை நினைச்சிட்டு சிரிச்சுட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப தலைவணங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா இன்னைக்கு முக்கியமா மறுபடியும் பாப் சமான் ஆகணும், அதுக்கு நீங்க முக்கியமா உங்களுடைய சுமானத்துல இருங்க. அப்புறம் மரியாதை கொடுக்கறது, அதுல முக்கியத்துவம் கொடுங்க. மரியாதை கொடுக்கறது அப்படின்னாலே மரியாதை அடைவதற்கு சமம் அப்படின்னு அந்த மரியாதையை பத்தி பேசுறாரு. கரெக்ட். உயிரே போனாலும் மரியாதை கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. அப்புறம் சுயமரியாதையை விட்டும் இறங்கக்கூடாது. ரெண்டுத்துலயும் திடமா இருங்க. எவ்வளவுதான் உங்களை அசைக்க நினைச்சாலும், சுயமரியாதைன்ற சீட்டை விட்டு இறங்க வைக்க நினைச்சாலும் இறங்காதீங்க. அதுதான் அங்கதன் வாளை சுருட்டி மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ராவணன் சேர் போடலன்ட்டு. சோ அந்த மாதிரி நாம அங்கதானா அனுமார தேர்ல. சோ அந்த மாதிரி நீங்க இருக்கணும். இந்த சீட்டை விட்டு இறங்கக்கூடாது. ஆடாதவர்களா இருங்க, ஆடாத அசையாத அங்கதன் மாதிரி இருங்கன்றது. மரியாதையை கேட்க கூடாது, மரியாதையை கொடுக்கணும். அந்த நேரம் கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஒருத்தன் பயங்கரமா திட்டி நீங்க மனசுல கொஞ்சம் கூட சலனமாகாம வாங்க போங்கன்னு மரியாதையா பேசிட்டு வாங்கலாம், உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா பாபா குழந்தை ஆகி இருக்கிறீங்க. பாபா பேரை நான் கேட்டுக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை நீங்க திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே அது கரை ஆயிடுதுன்ற ரெஜிஸ்டர்ல. லௌகிகத்திலயும் சொல்லுவாங்கல்ல, மரியாதை வந்து கேட்டு பெறுறது இல்ல, அது தானா கிடைக்கிற விஷயம். வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோ திடமா இருக்கிறது இந்த பாபா சொல்ற விஷயத்துல, தலைகீழான விஷயத்துல கிடையாது. நானா அவனா பார்த்துடலாம் அப்படின்னு கோபப்படுறதுல கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பலவிதமான கோபம் இருக்குதான்.
அதாவது பாபா குழந்தைங்களுக்கு வெளிப்படையான கோபம் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஆனா அந்த அம்சம் மாத்திரம் இருக்குது பாருங்க, அது இருக்குதுன்றாங்க. அது வந்து அந்த குத்தி பேசுறது, நக்கலா பேசுறது, இந்த மாதிரி அது வெளிப்படும். சென்டர்ல கிளாஸ் எடுக்கும் போதே குத்தி குத்தி பேசுவாங்க. சோ அப்ப அது கோபம் தானே, சூக்ஷ்மமா இருக்கிறது. கேட்டா நான் தற்செயலா சொன்னேன், நான் அந்த அர்த்தத்திலே சொல்லன்னு சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் அந்த பாபா வந்து கோவப்படுறது பத்தி சொல்றாரு, தலைகீழான விஷயங்கள்ல திடமா இருக்கிறது. அது வந்து இப்ப இந்த விஷயத்த சொல்றாரா? இப்ப வந்து நான் கோபத்தை ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடந்துச்சுன்னா அவங்க வீட்டு வாசலுக்கே நான் போக மாட்டேன், அந்த மாதிரி திடமா இருக்கிறது. 10 வருஷம் ஆனாலும் வைராக்கியத்தோட இருப்பாங்க. இங்க அந்த திட எண்ணத்தை சொல்லல, இப்படி எல்லாம் கோபப்பட மாட்டேன்னு திட எண்ணத்துல இருக்க சொல்றேன். சூப்பர். அடுத்தது வந்திருக்கிறதெல்லாம் டீச்சர். 1200 டீச்சர் வந்திருக்காங்களாம். அத்தனை பேரும் திட சங்கல்பம் வச்சீங்கன்னா ஒரே நாள்ல உலகம் மாறிடும்ன்ற. எப்படி சொல்றாங்க, அப்படி யாரும் வைக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. சோ இப்ப பாபா குழந்தைங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, இதாகுதுன்னா அது காரணம் திட எண்ணம் இல்லைன்ற. ஆசிரியர்கள்னு பொறுப்பான அஸ்திவாரம், அஸ்திவாரம் உறுதியா இருந்தா மரம் தானா இல்லையா, வேறு ஸ்ட்ராங்கா இருந்தா தானா மரம் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. வேறு பலகீனமா இருந்துச்சுன்னா மரமும் பலகீனமா தான் இருக்கும், முறிஞ்சு விழுந்துரும். சொல்லுங்க சிஸ்டர். அடுத்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாபா. சூப்பர் பாயிண்ட். சூப்பர் பாயிண்ட். ஒருத்தர் 95% அவர்கிட்ட பலவீனம் சன்ஸ்காரத்துக்கு வசமா இருந்தா கூட அவர்கிட்ட 5% நல்ல குணங்கள் இருக்கும். 95% கெட்ட குணங்கள் இருந்தா கூட அந்த 5% நல்ல குணத்தை பாருங்க அப்படின்னு அதை பத்தி சொல்றாரு கொஞ்சம் டீடைலா. அந்த 5% மகிமைப்பாடுங்கன்ற. பரவாயில்ல, இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்க. 95% தப்பு பண்ணிருப்பான், அதை விட்டுருங்க. 5% ஒரு நல்ல குணம் இருக்கும் இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நல்லா பேசி தாஜா பண்ணி காரியத்தை வாங்கக்கூடிய குணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி எல்லாம் என்னால முடியாதுங்க, ரொம்ப சூப்பர், சான்ஸே இல்லை. இது என்ன மாதிரி குணம் தெரியுமா? கண்டிப்பா நீங்க நாராயணன் ஆவீங்கன்னும் போது அவனுக்கே அதுல நம்பிக்கை இருந்திருக்காது. ஏன்னா பாபா சொல்றாரு, இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து மத்த சமஸ்கார வசமா இருக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, தைரியம் இருக்காதுன்றாரு நாராயணன் ஆவறதுக்கு. அப்ப நீங்க சொல்லுமா அப்ப நம்மளால கூட ஆக முடியுமான்ட்டு தைரியம் வந்துடும்ன்றாரு. அப்படி நீங்க சொல்லிட்டு இதையும் நீங்க மாத்திட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படி போற போக்குல அடிச்சு விட்டீங்கன்னா அவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கும் முன்னேறணும்னு ஆசை வரும். ஆனா அதை விட்டுட்டு அந்த 95% பண்ண தப்ப திரும்ப திரும்ப குத்தி காட்டினீங்கன்னா அவன் ஏற்கனவே வசமா இருக்கிறான். அப்புறம் அவன் குணத்தை மாத்திக்கவே மாட்டான், அப்படியே ஆயிடுவான். அது சொல்லுவாங்க நிறைய பேரு, திருடன் சொல்லியே அவன் திருடன் ஆயிட்டான் அப்படின்ட்டு. அதனால அறிவுரை கூறும் பொழுது இத ஞாபகம் வச்சுக்கோங்க. தைரியத்தை ஏற்படுத்துங்க. உன்னால கண்டிப்பா முடியும், உன்னால முடியும். நிறைய ஒரு சில அப்பா அம்மாவை நான் பார்த்திருக்கிறேன், குழந்தை டார்ச்சர் பண்ணும், எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு. பக்கத்துல டேய் என்னடா சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னு வேற யாரோ சொல்லுவாங்க. அப்ப அந்த அம்மா சொல்ல, சேச்சா அப்படிலாம் கிடையாது, என் குழந்தை நல்ல பையன், நீ குட் பாய் தானே தங்கணும். அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா இப்படி பேசுறான். அந்த பையன் ஆமான்ட்டு சாப்பிடுவான். அது வந்து தெய்வீக குணம், பாபா கொடுக்கிற குணம் அது. சோ இது பெரியவங்களுக்கும் பொருந்தும், ஏன்னா எல்லாருமே ஆத்மா ஒரே குணம் கொண்டவர்கள் தானே. அதனால இந்த நினைவு ஏற்படுத்தும் போது உங்களுக்குள்ள இப்படி எல்லாம் நல்ல குணம் இருக்குதுன்னு ஏற்படுத்தும் போது தானா சக்தி வரும்ன்ற. ஏன்னா பாபாவே நம்மள அப்படித்தான் ஆக்குறாரு. நீ ஒண்ணுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லி அவர் செஞ்சாரு, நீ ஆத்மா எவ்வளவு அற்புதமான ஆத்மா இருந்த தெரியுமான்னு சொல்லி 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 தைரியம் கொடுத்து நாராயணனாவே ஆக்குற. அந்த நினைவு தானா சக்தி கொடுக்கும், அந்த நினைவை ஏற்படுத்துறதுதான் வேலை. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த 100% நல்ல குணம் இருந்துச்சு. இப்ப அழிய போற நேரத்துல அந்த 5% சொல்லி 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 மீதி 95 பக்காவா ஆக்குறாரு. அதான் முதல்ல தைரியத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அறிவுரை கொடுக்க சொல்றாரு, எந்த ஒரு செயலை மாத்தணும்னாலும். கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றணும், அவ்வளவுதான். அப்ப தானா அவருக்கு சமமாயிடுங்க. அவர் என்ன செய்யறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது டிராமா வந்து அப்படி எப்படி விளையாட்டெல்லாம் காட்டும். ஐயோ அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க, நத்திங் நியூ தான். இதெல்லாம் நான் கோடானு தடவை பார்த்துட்டேன், அமைதியா இருங்க. கலியுகத்திலே சொல்லுவாங்களே, டே இதெல்லாம் நான் பல தடவை பார்த்துட்டேன்டான்ட்டு. ஆனா உண்மையிலே பல தடவை இந்த மாயின் விளையாட்டை பார்த்து ஜெயிச்சு இருக்கிறோம். அதனால அம்மா செத்தாலும் சரி, கணவன் செத்தாலும் சரி, குழந்தை செத்தாலும் சரி,
கூழா அல்வா சாப்பிட்டுட்டு அமைதியா இருங்க. ம். ஏன்னா ஆச்சரியக்குறியில நமக்கு மார்க் போயிடும். ம். ஐயோ அப்படின்னா மார்க் போயிடும். அவ்வளவுதானே. இதெல்லாம் நடக்கிறதானே, பிறக்கிறவங்க இறக்கத்தானே செய்வாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ சர்வசாதாரணமா சொல்றாங்க இவங்க, இதானே சகஜம் அப்படி. சோ அதுதான் பெரிய விஷயம். செம பவர்ஃபுல் பாயிண்ட். இது சின்ன பாயிண்டா இருக்குது, ஆனா இதுதான் நம்மளுடைய மார்க்கை வந்து குறைச்சிடும் ஒரு செகண்ட்ல, கடைசி நேரத்துல. சொல்லுங்க சிஸ்டர். பாபா வந்து அநேக குழந்தைகள் கிட்ட இருந்து வாழ்த்து அட்டை வந்தது, உள்ளத்தின் பாடல்கள் வந்து பாப்தாதா கிட்ட வந்தது. அது என்னன்னா, தந்தையும் குழந்தைகளை நினைவு செய்யறாரு, குழந்தைகளும் தந்தையை நினைவு செய்யறாங்க. ஏன்னா இந்த சின்ன உலகத்துல பாப்தாதா மற்றும் குழந்தைகள் இந்த சங்கம யுகன்ற காலத்துல வேற எந்த உறவுகளுமே கிடையாது. ஆத்மா பரமாத்மா. அப்ப வேற யாருடைய நினைவு வரும்? குழந்தைகளுக்கு தந்தை, தந்தைக்கு குழந்தை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றேன். இந்த உலகத்துல யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன், பாபா மட்டும்தான் இருக்க. அப்ப அவரை மட்டும்தான் ஞாபகம் வரும். அப்ப இந்த உலகத்துல வேற யாரையாவது சேர்த்துக்கிட்டீங்களான்னு கேட்பாரு. எப்படி உங்களுக்கு மத்தவங்க ஞாபகம் வருது? எப்படி என் ஞாபகம் வரல? அப்ப வேற யாரையும் சேர்த்துக்கிட்டீங்களான்றாரு. அதுதான் இங்க விஷயமே. சூப்பர், செம பாயிண்ட் இதுவுமே இல்லையா? இப்ப ஆதாம் ஏவாளுக்கு சொர்க்கத்தை படைக்கிறாங்க. ஆனா 2 பேரும் கடவுளுடைய குழந்தை, கடவுளுடைய நினைவுல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை வரல. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பற்று வரும்போதுதான் பிரச்சனை வருது. அப்பதான் அதை நரகமாக்கிடுறாங்க. அப்ப இந்த உலகமே கடவுளுக்கும் இவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இவங்க வேற ஒருத்தரோட தொடர்பு வைக்கும் போதுதான் பிரச்சனை, மனிதர்களோட. இதுவும் செம பவர்ஃபுல் பாயிண்ட். சொல்லுங்க சிஸ்டர். பாபா வந்து வரம் கொடுக்கறாரு, என்னன்னா அமைதிக்கான சாதனங்களின் மூலம் மாயாவை தூரத்திலேயே அறிந்து விரட்டக்கூடிய மாயாஜித் ஆகுங்க. தூரத்திலேயே வந்து துரத்துறது, இதுக்கெல்லாம் டைம் ஆகுது இல்லையா? சோ அப்படி ஆகக்கூடாது. அமைதி சக்தியிலேயே அந்த ராமாயணம் நம்ம கிட்ட இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம், யாராவது ஒருத்தர் வராங்க பிரச்சனை பண்றதுக்கு வராங்கன்னு நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு நம்ம தெரியாதனாலதான் அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வாதாடி 2 பேரும் பிரச்சனையாயி அதுக்கப்புறம் நம்ம ஞானத்தை உணர்றோம். முதலே அதை கண்டறிஞ்சு நம்ம அமைதி சக்தியை பயன்படுத்தி இவங்க வர நோக்கமே சரியில்லை அப்படின்னு நம்ம இருந்துட்டோம், பாபா நினைவுல இருந்துட்டோம்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். கண்டிப்பா. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இங்க விஷயம். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குதான் பாபா சொல்றாரு, அமைதி சாதனத்தின் மூலம் கண்டுபிடிங்கன்ற. அமைதிக்கான சாதனமே பாபாவுடைய நினைவு தான். அவருடைய நினைவுல இருக்கும் பொழுது அப்படியே ஆழ்ந்த அமைதியில இருக்கிறோம் இல்லையா? அமிர்த வேலை யோகா எப்ப யோகா பண்ணலாம். அப்படி நீங்க எப்பவுமே இருந்தீங்கன்னா உங்க தொடர்புல ஒருத்தர் வந்து பயங்கர சஞ்சலத்தோட வரும்போது உங்க அமைதி குறையிறது உணர்வீங்க. அப்ப நீங்க உஷாராயிடுவீங்க. அப்படியே வாயை கொடுக்க மாட்டீங்க, தேவையில்லாம வார்த்தை விட மாட்டீங்க. அப்ப தானாகவே அவங்க என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கும்போது தானாவே போயிடுவாங்க, பிரச்சனை போயிடும். அதுக்குதான் அந்த பாபாவோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா என்ன பண்றது, நானே இப்ப முயற்சியாளர் தான் நினைச்சாலே நீங்க மாயாவை கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம்ன்றார். மாயாவுக்கு சோறு போட்டு உபசரிக்கிறீங்கன்றார். அப்புறம் களைப்படைஞ்சு போயிடுறீங்க துரத்துறதுல. அதனால தூரத்திலே கண்டுபிடிச்சு விரட்டிடணும்ன்ற. இது செம பாயிண்ட். இன்னொரு முக்கியமான ஒரு யுக்தி இருக்குது. இப்ப வந்து நீங்க உங்க கையில வந்து ஒரு ஷூட் கேஸ் நிறைய தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறீங்கன்னு வச்சு, எல்லா ரயில்வே ஸ்டேஷனுமே இப்ப அப்படித்தான் இருக்குது. மும்பை ரயில்வே ஸ்டேஷன் அப்படி சொல்லுவாங்க, நான் ஒரு தடவை போகும்போது சொன்னாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்ட்டு. சோ அங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு தூக்கம் தள்ளுது, ட்ரெயின் வந்து வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுது, நீங்க அங்கேயே படுத்து தூங்கணும். தூங்கிடுவீங்களா நீங்க அவ்வளவு தங்கத்தை வச்சுட்டு? தூக்கம் வராது. எவ்வளவு எச்சரிக்கையா இருப்போம். அதே மாதிரிதான் பாபாவை நினைவு செய்ய செய்ய உங்களுக்கு அவ்வளவு வருமானம் ஆகி இருக்குது, சூக்ஷ்மமா இருக்குது, உங்களுக்கு தெரியாது எவ்வளவு ஆகி இருக்குன்ட்டு. இப்ப நீங்க நம்ம சத்தியுகத்துக்கு என்டர் ஆகி இருக்கிறோம் அப்படின்னா 1250 வருடம் திரேதாயுகத்துக்கு தேவையான அத்தனையும் சேர்த்துட்டு இருந்தான்னு அர்த்தம். சத்தியுகத்துக்கு கீழே வந்தா கூட அப்ப அதை திருடுறதுக்கு வர்றதுதான் மாயாவுடைய வேலையே. அப்ப எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும். அப்போ ஒரு வீண் எண்ணம் கூட வராம இருக்குதா, ஒரு நொடி கூட நான் வீணாக்காம இருக்கிறேன்னா இந்த அலர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இதுலதான் போயிடுது. சோ இதுலதான் கவனமா இருக்கணும்ன்றார்.
சோ இந்த கவனம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பீங்க. ஏன்னா அமைதி போச்சுனாலே ஃபுல்லா காலி. ஏன்னா நீங்க சூக்ஷ்மமா சேர்த்து வச்சிருக்கிறீங்க. அமைதியா அப்படியே அம்மன் மாதிரி கோயில்ல சிரிச்ச முகத்தோட அம்மன். இப்ப உங்களுக்கு ஒருத்தங்க துக்கம் கொடுக்குறாங்க, கணவன் துக்கம் கொடுக்குறாருன்னா இது மாதிரி தானே அத்தனை சகோதரிகளுக்கும், அஞ்ஞானியா இருக்கட்டும் அல்லது பாபா குழந்தையா இருக்கட்டும், அத்தனை பெண்களும் அனுபவிப்பாங்க. அப்ப அத்தனை பேருக்கும் நான் அமைதி சொரூபமாகி அமைதியை நிரப்புறேன். சோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த சொரூபமாகி சக்தி கொடுக்கறதுலயே கவனம் கொடுக்கணும். அந்த அந்த மனசாசவை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அப்ப அந்த வைப்ரேஷன்ல கிட்ட வரவங்க அப்படியே மாறிடுவாங்க. சூப்பரான அதுலயே இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. மாயாவுடைய வேலை கடைசி நிமிடம் வரை வந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பா அது நம்மளுடைய வேலை தூரத்திலேயே விரட்டணும். கண்டிப்பா. சோ இப்படிதான் விரட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்ககிட்ட எவ்வளவு நிரம்பி இருக்கிறதுன்றதுல ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாலே சக்தி சொரூபமா ஆயிடுவீங்க. பிராப்திகள் எவ்வளவு பிராப்தி அடைஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் உள்நோக்கு முகம். அந்த பிராப்தி எதிர வைங்க. தோ இருக்குது மகாலட்சுமி. நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிற மகாலட்சுமி கல்யாணம் பண்றதுக்கு அப்படி இருக்கணும். அந்த சேர் கிட்ட வந்துட்டேன், இப்படி திரும்பி பார்த்தா கூட நீங்க பின்னாடி போயிடுவீங்க. சைட்ல எங்கேயும் திரும்பி பார்க்க கூடாது, அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவு கவனம் இருக்கணும். ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, அதேதான் நம்ம இப்ப பேசுனதுதான். உங்களுடைய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியன்றத மனதுக்குள்ள வெளிப்பட்ட ரூபத்துல வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே பழைய சமஸ்காரம் போயிடும்ன்ற தானாவே காணாம போயிடும். ரெண்டுமே இருக்கு அப்படிதானே? கரெக்ட். அது காணாம போயிடும், அழிஞ்சிடும். அப்புறம் இத மட்டுமே நிற்ப. அதுதான் கவனம். இப்ப ஒரு ட்ரக் அடிக்ட் சொன்னாரு, நான் சின்ன வயசுல பயங்கர கஞ்சா அடிக்ட் ஆயிட்டேன், என்னை சீர்திருத்தப்பள்ளி அந்த போதை மறுவாழ்வு மையம் அங்கெல்லாம் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப மனுஷனா வந்திருக்கிறேன். அதுக்காக நான் ஃபுல்லா வென்றிட்டேன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் அந்த எண்ணம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனா நான் அப்ப என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, மறுபடியும் என் வாழ்க்கை போயிடுமே, அந்த எச்சரிக்கை கொடுத்துதான் நான் வெளியில இருக்கிறேன். இல்லாட்டினா மறுபடியும் நான் இப்ப நிறைய பேர் கஞ்சா அடிச்சு சாகுறத பாக்குறேன், என் நிலைமை அப்படி ஆயிடும்ல. சோ இப்படி நமக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நான் நாராயணன் ஆகிறேன், நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருந்தா பாபாவே பிச்சைக்காரனா இருக்கிற எண்ணம் மகாலட்சுமியா ஆக்கிட்டு இருக்கிறாங்க, அலங்காரப்படுத்துறாங்க அப்படின்ட்டு அந்த பாக்கியத்தை நினைச்சு பார்க்க நான் தான் அந்த மகாலட்சுமி. எனக்கு தான் இத்தனை கோயில், என் கோயில்ல தான் இவ்வளவு கூட்டம். நீங்க கம்முன்னு இருக்கிற நேரம் யூடியூப்ல அந்த மீனாட்சி அம்மன் கோயில் அந்த விசேஷம் வரும்போது கூட்டம், அல்லது ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு போதை ஏறும். அப்படியும் ஏத்திக்கணும். அது இன்னும் ஞானத்தோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். ஓகே சிஸ்டர், செம பவர்ஃபுல் முரளி. சோ பல தடவை பாருங்கள், பல தடவை படிங்க, படிச்சதை பல தடவை மனதுக்குள்ள அசை போடணும். இல்லாட்டினா வேஸ்ட். ஜீரணம் ஆகணும். ஞானம் உயர்ந்தது, ஆனா ஜீரணம் ஆகணும்ல. அதுக்கு திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாயிண்ட் எடுத்து அடுத்த 1 மணி நேரமாவது அந்த ஒரே பாயிண்ட்ல நினைச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு பாயிண்ட் எடுத்து அடுத்த 1 மணி நேரம். இததான் மாமா பிராக்டிஸ் பண்ணாங்க. அதனாலதான் லட்சுமி ஆனாங்க. பாயிண்ட்ஸ்ல நம்ம வர டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணனும். கரெக்ட்டா? ஆமா, நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாலே அதுக்கான டெஸ்ட் பேப்பர் வந்துடும். சோ அதை அப்ளை பண்ண அது உங்களுடைய சமஸ்காரமா மாறிடும். தானா வரும் டெஸ்ட் பேப்பர், நீங்க தேடி போத்தல, தானா வரும். ஓகே சிஸ்டர், ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாப் தாதா, லவ் யூ பாப் தாதா.